கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் தான் இந்த ஜவ்வாது மலை. இன்னொரு ஆஃப் பீட் ஹில் ஸ்டேஷனால கண்டிப்பா ஒரு 1 டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு நைட் ஸ்டே பண்ணிட்டு போலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஹில்ஸ்க்கு நிறைய ரூட்ஸ் இருந்தாலும் நான் பெங்களூர்ல இருந்து வந்தனால ஊத்தங்கரை, செங்கம் அந்த வழியா தான் நான் இந்த ஹில்ஸ் போறேன். இந்த ட்ரிப்ல நான் ஸ்டே பண்றதுக்கு ஒரு ஷிப்பிங் கண்டெய்னர்ல செய்யப்பட்ட ஒரு காட்டேஜ் தான் புக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆஃப் பீட் நீங்க வரப்ப என்னதான் ஜிமேப்ஸ் ஒர்க் ஆனாலும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லதுதான். ஹலோ சார், இப்போ இந்த ப்ளூ கலர் டேங்க் கிட்ட வந்துட்டேன். ரைட் சைடு ரோடு வந்து சார் ஒரு சின்ன ரோடு ஒன்று போகுது. சரி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து மேல்பட்டு வரும். ஓகே. மேல்பட்டுன்னு ஒரு வரும். ஓகே. அது தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் பெருமுட்டம் வரும் சார். பெருமுட்டத்துல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும் பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் கண்டினியூஸ் தெரியும் உங்களுக்கு ரைட் சைட்ல. ஓகே. பெருமுட்டம் வந்து கேளுங்க சார். ஓகே ஓகே சார், நான் கேட்குறேன். ஓகே 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 தேங்க்யூ. அந்த காட்டேஜ் இருக்கிற ஊரு, அந்த வில்லேஜோட பேரு பெருமுட்டம். இந்த வழியா நீங்க வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு வில்லேஜ் மேல்பட்டு, 2வது ஒரு பெருமுட்டம். ஆக்சுவலா அந்த பெருமுட்டம் தான் ஹையஸ்ட் பீக் ஆஃப் தி ஜவ்வாது ஹில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் போய் தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம், இங்கேயும் இ பாஸ் தேவையில்லை. இந்த இடத்துக்கு வந்த உடனே வண்டியை நிப்பாட்டிட்டேன். ரொம்ப ஒய்டான ஒரு லேண்ட்ஸ்கேப், சன்ரைஸ் சன்செட் இங்க வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப அழகான ஒரு இடம். ஹில்ஸ் நீங்க எப்ப கிளம்புனாலும் ஏர்லி மார்னிங் கிளம்புங்க, இல்லைன்னா ஆஃப்டர் 3 o'clock கிளம்புங்க. இது 2 டைம் தான் ரொம்ப பெஸ்ட் டைம் ஒரு ஹில்ல நீங்க டிராவல் பண்றதுக்கு. ரோடு ஆக்சுவலா இங்க நல்லாவே இருக்கு, கொஞ்சம் ஸ்டீப்பா இருக்கு. பேரிகேட்ஸ் அவ்வளோவா இல்லை, பட் சேஃப் தான். ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஆஃப்டர் ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி மேலே வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஆர்ச். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் தாங்க எனக்கு டவர் இருந்தது. நான் யூஸ் பண்ணுற நெட்வொர்க் ஏர்டெல். பட் நீங்கள் இதுக்கப்புறம் எந்த நெட்வொர்க்குமே இல்லை, ஈவன் பிஎஸ்என்எல் கூட கிடையாது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. மேல்பட்டு ரீச் ஆன உடனே ஒரு ஸ்பாட். இந்த ரூட் வந்து நீங்கள் மசனங்குடி போயிருந்தீங்கன்னா அந்த ரோட்டில் போகிறப்போ உங்களுக்கு என்ன ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலை இங்கே கொடுக்குது. பட் இங்கே அனிமல்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. ஜவ்வாது மலையோட ஹைட் 1150 மீட்டர்ஸ் தான். பட் அகலம் 80 கிலோமீட்டர். அவ்வளோ பெரிய மலை இது. ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ்ல பெருமுட்டம் வந்தாச்சு. ரொம்ப ஒரு ரம்மியமான ஒரு கிராமம். மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வீடுகள் தான் இருக்காங்க. இந்த வில்லேஜை தாண்ட உடனே ரைட் சைட்லயே நம்ம காட்டேஜ். ஸோ இந்த கண்டெய்னர் காட்டேஜோட பேரு கேவிஎம் ஹில் காட்டேஜ். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டே. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷிப்பிங் கண்டெய்னர்ல ஒரு ரூம்.
ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ட்ராவல் வ்ளாக பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற எங்கேயுமே இல்ல. இத பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். முதல்ல இந்த இடத்த கொஞ்சம் பார்க்கலாம். கண்டெய்னரை சுத்தி உள்ள கார்டனிங் ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. நல்லா இருக்கு. நான் வரப்ப பயங்கரமான வெயில். என்னடா இப்படி வெயில் அடிக்குதேன்னு நினைச்சேன். பட் சடனா வேற லெவலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதுவும் நீங்க சிறுமலை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு மாடரேட்டான ஒரு வெதர் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். வெதர் ரொம்ப கூல் ஆயிடுச்சு. இந்த மலையை பார்த்துட்டு எனக்கு கீழே போக மனசே வரல. ஒரு வழியா அப்படியே மழை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகி கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் ஆக ஆரம்பிச்சிச்சு. உடனே கிளம்பிட்டேன். பெருமுட்டம் வில்லேஜ்ல இருந்து ஜமுனா முத்தூர் அப்படின்னு சொல்ற ஹார்ட் ஆஃப் த டவுன் ஆஃப் ஜவாத் ஹில்ஸ், அந்த ஊர் தான் முக்கியமான ஊர்னு சொல்றாங்க. அந்த ஊருக்கு 25 கிலோமீட்டர். இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு கிளம்பிட்டேன். சின்னதா நிறைய கிராமங்கள் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ரோடு எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கு. ஜவாது மலையில நிறைய சிறுதானியங்கள் பயிரிடுறாங்க. எனக்கு மலையில இந்த மாதிரி நெல்லெல்லாம் விளைவிக்கிறது புதுசா இருந்தது. இங்க வந்து 2-3 ஆறுகள் உருவாக்கி கீழே போறதா சொல்றாங்க. அருவிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஜவாது ஹில்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்க 3 பெரிய ஃபால்ஸ் இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு கிராமத்துக்குமே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா அங்கங்க குட்டி குட்டியா ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கு. போற வழி ஃபுல்லாமே நல்ல சீனிக்கான ஒரு ரூட். ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா ஜமுனா முத்தூர் டவுனை ஒரு வழியா வந்து ரீச் ஆனேன். டவுனுக்குள்ள வந்து ரீச் ஆன அடுத்த நிமிஷமே மழை பிடிச்சிருச்சு. பயங்கரமான மழை. சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். ஜமுனா முத்தூர் இந்த ஊரை பற்றி சொல்லணும்னா உண்மையாவே இது ஒரு பெரிய டவுன் தான். ஏன்னா இங்க ஒரு மார்க்கெட் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. கொஞ்சம் பெரிய ஊர் தாங்க இந்த டவுன். இந்த டவுன்ல கூட சின்ன ஹோட்டல்ஸ், லாட்ஜிங் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. இவ்வளோ இருட்டா இருக்கு, ஆனா மணி வெறும் 6 தான். வந்தப்ப இருந்த ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஃபீலை விட போறப்ப பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிரைவ் கார்ல மட்டும்தான் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஒரு 40 மினிட்ஸ் டிரைவுக்கு அப்புறமா கொஞ்சம் மழை கம்மியாச்சு. ஆனா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த இங்க பார்த்தேன். கடல்ல, ஆறுல இந்த மாதிரி ஆமைகளை பார்க்கலாம். ஒரு ஹில் ஸ்டேஷன்ல எப்படி ஒரு ஆமை இருக்கும்? அது ஆமை தானாங்கிற டவுட் எனக்கு இருந்தது. பட் வண்டியை நிப்பாட்டி கொஞ்சம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஆமை தானே. ஒரு குட்டி ஆமை. எப்படி இது இங்க வந்துச்சுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. அது திரும்பி கொஞ்சம் மெதுவா நகர்ந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிரைவ் தாங்க. தனியா அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஒரு வழியா ரூமுக்கு வந்து
சேர்ந்தாச்சு. நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா கேம்ப் ஃபயர், பார்பிக்யூ, உங்களுக்கு தேவையான எல்லா டிஷ்ஷும் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிற காட்டேஜில் நான் மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் பெருசாக எதுவும் குக் பண்ண சொல்லல, சிம்பிளாக ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு அவங்க செஞ்சிருந்தது சப்பாத்தி, கூர்க் ஸ்டைலில் ஒரு தால், ஒரு காலிஃப்ளவர் எக் புர்ஜி. டின்னர் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் அவசரமாக போகணும். அவசரமாக போனால் கூட தூக்கிட்டு போய் தான் கொண்டு போய் அங்கே. சார் எப்படி சொல்கிறாங்க? அதான் நீங்கள் தூக்கிட்டு தான் போகணும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் ஆட்டோ, டெம்போ, பைக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு பைக். அங்கே இருந்த கேர்டேக்கருக்கு ஹெல்ப்பராக இருந்த அந்த லோக்கல் மலைவாசியான ஒருத்தர் இந்த ஊரை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே ரோட்டில் பார்த்த ஆமை ஆறு மூலியமாக தான் மேலே வந்திருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு குளிர தாங்க முடியாமல் ரூமில் போயிட்டு செட்டில் ஆனேன். ரூமை பற்றின கம்ப்ளீட் வீடியோ, என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத எல்லாமே நாளைக்கு மார்னிங் பார்ப்பீங்க. என் கூட பேசிகிட்டு இருந்த லோக்கல் டிரைவ் கூட ஒரு சின்ன ட்ரெக் கூட போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.